என்னன்னா சின்ன வயசுல இருந்தே முருகர் பக்தன் முருகர் பக்தன். அப்போ இந்த வேலை இல்லாம சில வாய்ப்புகள் இல்லாம வீட்லயும் மரியாதை இல்லை, வெளியில ஃப்ரெண்ட்ஸும் கூட கூப்பிட்டு பேசுறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. ஏன்னா அவன் ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பான், நம்ம போய் அந்த கூட்டத்தோடு நின்னா கூட அப்புறம் அப்படின்ட்டு நம்ம திரும்பி காணுவேன், அவ்வளவுதான். சரி என்னடா பண்றது, ஒரு டைம் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு வீட்டுல. சரி ஒரு திருத்தணி பஸ் இருந்தது, அந்த பஸ் ஏறி போனா ஒத்த நாள், யாரும் கூட்டமே கிடையாது. போனதுக்கப்புறம் தனியாக போய் அந்த மலை மேலே பார்த்துட்டு வேண்டிட்டு வந்தேன். கொஞ்ச நாளில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கூட தலைவன் போய் விட்டான். நான் அவரை தான் சொல்லுவேன். என்னன்னா சின்ன வயசுலேருந்தே முருகர் பக்தன், முருகர் பக்தன். அப்போ இந்த வேலை இல்லாமல் சில வாய்ப்புகள் இல்லாமல் வீட்லேயும் மரியாதை இல்லை, வெளியில் ஃப்ரெண்ட்ஸும் கூட கூப்பிட்டு பேசுறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. ஏன்னா அவன் ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பான், நம்ம போய் அந்த கூட்டத்தோடு நின்னா கூட அப்புறம் அப்படின்ட்டு நம்ம திரும்பி காணுவேன், அவ்வளோதான். சரி என்னடா பண்றது, ஒரு டைம் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு வீட்டில். சரி ஒரு திருத்தணி பஸ் இருந்தது, அந்த பஸ் ஏறி போனா ஒத்த நாள், யாரும் கூட்டமே கிடையாது. போனதுக்கப்புறம் தனியாக போய் அந்த மலை மேலே பார்த்துட்டு வேண்டிட்டு வந்தேன். கொஞ்ச நாளில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கூட தலைவன் போய் விட்டான். நான் அவரை தான் சொல்லுவேன்.